Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி silk thread ஜுவல்லரியில் இந்த மாதிரி நெக்லஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய பீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு எந்த மாரி வேணுமோ அந்த மாதிரி பீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நெக்லஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்ஸ் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் கடையில் கிடைக்கிது. அதை வாங்கிட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் பீட் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், சில இதில் இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் தெரியும். அதை நீட்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு பீட்ஸை நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அது நம்ம நூல் அதில் சுற்றும் போது அதுவும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சில பீட்ஸில் மட்டும் அந்தமாரி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தமாரி இருந்ததுன்னா இந்தமாரி லேஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இந்தமாரி ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தமாரி பீட்ஸாக எடுத்துகிட்டு அதில் நம்ம ரேப் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி பேடில் ஒரு 8 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். கொஞ்சம் 8 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு நம்ம எப்போதும் ஊசியில் தான் கோர்த்துட்டு பண்ணுவேன். ஸோ அந்த ஊசியில் கோர்க்கும்போது 16 டைம்ஸ் நமக்கு அது கிடைக்கும். ரொம்ப திக்காக வச்சுக்கிட்டா ஒரு மொத்தமாக தெரியும். ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்காது அந்த பீட்ஸோடது. பாருங்கள், நான் 8 டைம்ஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸோ மேலே அதை சேர்த்து ஒன்றா கட் பண்ணிவிட்டு இதை ஊசியில் கோர்த்துக்கணும். இதுக்கு இதுமாரி சாட்டன் ரிப்பனுக்கு யூஸ் பண்ணுற நீடில். இந்தமாரி ஓட்டை பெருசாக இருக்கும், ஊசி பிளெண்டாக இருக்கும். ஸோ அந்தமாரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நூல் கோர்த்துட்டு அதை 2ஆக மடக்கி ஒட்டிடணும். பிசுறு இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க, சிக்கல் இல்லாமல். ஸோ இந்த லெவல் லென்த்தில் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குல்ல, அதை ஈவனாக கட் பண்ணி விட்டுறணும். ஈவனாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிடணும். அது ஒட்டும் போது கவனிச்சுக்கோங்க, அது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அந்த கம் அப்ளை பண்ணணும். பாருங்கள், கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டையாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த நூல் ஃப்ளாட்டாக வர மாதிரி அந்த கம்மை நம்ம ஒட்டிட்டு தடவி அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும். பாருங்கள், அப்புறமும் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீடு எடுத்திருக்கேன்னா பீட்லேயும் ஒரு இடத்துல கொஞ்சமாக கம் தடவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடணும். காஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பண்ணலாம். இப்போ நான் அது உங்களுக்கு உடனே பண்ணி காமிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா நூலில் பட்டு அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ எக்ஸஸாக இருக்க கம்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு எப்போதுமே ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க, தொடச்சிட்டு அப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஊசியில் கோர்த்துக்கிட்டதுனால ஈஸியாக அதில் உள்ளே விட்டு நம்ம பண்ண முடியும். பாருங்கள், இது ஃப்ளாட்டாக அதே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை உள்ளே விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக அந்த நூல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இழுத்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதை நல்லா ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊசியை வெளில விடணும். அப்போ பிரிஞ்சு வராது, நம்ம ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கிறது பிரிஞ்சு வராது, அப்படியே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அழகாக ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் விடணும். இந்தமாரி பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்களுக்கு சீக்கிரம் ஃபில் ஆகிடும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும்போது தான் அது ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. கேப்பும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே அதேமாரி ஓவர்லேப்பும் ஆகக்கூடாது. நீட்டாக பக்கத்தில் வர மாதிரி நெருக்கமாக பண்ணணுன்னா அந்த பீடோட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும்.
பீட்ஸ் வந்து நல்ல ஃபினிஷிங் அழகாக இருந்ததுன்னா அந்த நெக்லஸ் எந்த பேட்டர்னில் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். ஸோ பீட்ஸ் இந்தமாரி என்னென்ன டைம் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அந்தமாரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்லஸ் வேகமாக பண்ணிடலாம். சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் நெக்லஸ் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பீட்ஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பெண்டன்ட் எப்படி பண்ணுறது, அப்புறம் அது எப்படி நெக்லஸ் ஆக்குறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சில்க் ஜுவல்லரி பண்ணும்போது இதேமாரி தான் பண்ணணும். பண்ணுனா நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நல்லா டைட்டாகவும் இழுத்து பண்ணணும். அப்போ லூஸ் இருந்தால் அது நூல் மேலே எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்து ஒவ்வொரு தடவையும் டைட்டாக இழுத்துக்கணும். ஸோ இது முடிக்க போகிறேன். இப்போ கரெக்டாக அந்த கேப்பும் இப்போ ஃபில் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக சுற்றியாச்சு, எல்லா இடமும் அதுமாரி பண்ணியாச்சு. பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ இது உள்ளே வந்து நான் கம் அப்ளை பண்ணி அதை ஒட்ட போகிறேன். பாருங்கள், இந்தமாரி இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் பிடிச்சிட்டாலும் சரி, இந்தமாரி ஆப்போசிட் சைடில் பிடிச்சிக்கிட்டு அது உள்ளே நம்ம கம் அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலே வச்சு ஒரு சுற்று அப்படியே சுற்றுனீங்கன்னா எல்லா இடமும் அது நல்லா ஈவனாக ஒட்டிடும். ஒட்டிட்டு அந்த த்ரெட்லேயும் கொஞ்சம் நல்லா படுற மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜுக்கிட்ட கட் பண்ணிடுங்க. இப்போ வெளியிலையும் தெரியாது. நல்லா டைட்டாக இழுத்து கம் தடவிட்டு அதை ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பீட் பண்ணுறது வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். அப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஒரு ஊசி வச்சு ஃபுல்லாக அந்தமாரி பண்ணி விட்டுறணும். 2 பக்கமும் அந்த கம் வந்து ஈவனாக படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்போ நல்லா எல்லா இடமும் அந்த கம் ஒட்டிடும். ஸோ நூல் பிரிஞ்சே வராது. இந்தமாரி கவனமாக எல்லாம் பண்ணிட்டோன்னா நூல் பிரிஞ்சு வராது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்லஸ் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா இழுத்து ஒட்டிட்டு நல்லா காய வச்சிடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீட்டாக பண்ணோன்னா இந்தமாரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்தமாரி எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஒரு நெக்லஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 20 பீட்ஸ் வேண்டியிருந்தது. ஸோ 20 நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். இதேமாரி என்னென்ன கலர்ஸில் வேணுமோ, கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்தமாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்லஸ் பண்ணலாம். இந்தமாரி பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். வேறு வேறு பேட்டர்ன்ஸில் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி பேசிக் பேட்டர்னில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து காமிக்கிறேன், இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.